சிவனை விட்டுட்டு என்னை வேற எங்கேயும் போய் புதைச்சிடாதீங்கன்னு அவங்க தியானம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த உடம்பை அவங்களுக்கே சமர்ப்பணமா கொடுத்துட்டாங்க. எப்படி ஜீவசமாதி எல்லாம் தானே, அந்த உடம்ப உயிர் தான் ஆத்மா எடுத்துருச்சு, சிவன் எடுத்துக்கிட்ட அந்த உடம்பையும் கூட வேற எங்க துரு மண்ணில் கொண்டு போய் புதைச்சிடாதீங்க, எங்களை எல்லாம் துஷ்டமான மண்ணில் கொண்டு போய்க்காதீங்க, நான் கடவுளுக்காகவே வாழ்ந்தோம், எங்களை ஒரு ஓரத்துல இந்த புனிதமான ஆத்மாவை அந்த கோயிலே எங்கேயாவது ஒரு இடத்துல உடம்ப மூடி எங்களை குளிரோடு வச்சிருக்கேன்னு சித்தர்கள் அந்த காலத்துல எழுதி வச்சு போனதுனாலதான் சித்தர்களுக்கெல்லாம் ஜீவசமாதியும் சித்தர்கள் சமாதியும் கோவில உருவானது காரணமே அவங்கதான் நம்மளோட சிவன் பக்தர் இருந்துங்க. நீங்க அமைதியாக பார்த்தா இந்த சித்தர் இல்லாம பித்தர்கள் கூட பேச முடியுமான்னு தெரியல. ஐயா கரெக்டா சொல்லுங்க. அப்ப இனிமேல் நம்ம சித்தருடைய ஜீவசமாதி கோயில் போனா சித்தரை கும்பிட்டு இருந்தா நல்லதாங்க ஐயா. சார் மரகதலிங்கம் சொல்றோம், மரகதலிங்கம் எல்லா பக்கம் இருக்குது. நம்ம பழைய மலையில கோவர் சமாதி கோயிலும் ஒரு லிங்கம் இருக்கு பாத்தீங்களா? ஆனா அது யாரும் மரகதலிங்கம் யாரும் சொல்றது இல்லை. கரெக்டா என்னையா? அவ்வளவுதான், அது ஒரிஜினல் முன்னாடியே இருக்கு. யாருக்கெல்லாம் காட்சி கொடுக்கலையோ நீங்க அங்க போனா முன்னாடி பாத்துக்கலாம், முன்னாடியே வச்சிருக்காங்க. கோவர் சமாதியில முன்னாடி இருக்கிறது மரகதலிங்கம் தான். அத சொன்னாதான் அது பாதுகாப்பு, சொல்லி அது பாதுகாப்பு இல்லை. ஆனா இருந்தாலும் அது மரகதலிங்க சாமி தான், அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான சாமி தான். அதை வச்சு பூஜிக்க முருகனுக்கு சக்தி கொடுக்குது. இப்ப ஒண்ணு வேண்டாங்க, மரகதலிங்கம் என்ன நிலைமையா? அதுக்கு பூஜை பண்ண கணக்கப்படி சித்தர் காலமிட்டாரா? அதுக்கப்புறம் அந்த ஜீவசமாதியை கொண்டு போய் அங்க வச்சுட்டாங்க. இப்ப அவரும் பச்சைதான். அப்ப இங்க பூஜிக்க போது செவ்வாய்னா மண்ணுக்குள்ள ஒரு சித்தர்கள் அடக்கம் பண்ண போது இங்க சக்தி அங்கேயும் வருதா இல்லையா? இதெல்லாம் கணக்கிட்டு இருந்தாங்க ஐயா. சார் சொல்லுங்க சார், எதுவும் சொல்ல வந்தீங்க சார்? பழம் நீ அப்பா, பழம் நீ அப்பா, அது எதிராக வந்துச்சு. பழம் நீ முருகனுக்கும் விநாயகருக்கு சண்டை போடுறதுல பல பிரச்சனை, அதனால அது பழம் நீ, அதனால பழனி ரைட்டு. அங்க சித்தர்கள் எல்லாம் அவர் எத்தனை ஜென்மம் எடுத்தார் கணக்கப்பட்ட சித்தர், நிறைய ஜென்மம். உயிரோட ஒரு முறை எனக்கு பாக்குறது அனுமதி கிடைச்சது. அவர் இருக்கும் போது உயிரோட பார்த்தேன். அவர் கடவுளை திட்டினாரு, பக்கத்துல இருக்கிற சொன்னாரு உங்களுக்கு அதான புண்ணியம், அவர் திட்டினாத்தானே உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குனாரு. சரி பரவாயில்ல விட்டா கொஞ்சம் காலத்தை அவர் காலமானார். இப்ப அவருக்கு இவ்வளவு பவர் கிடைச்சது காரணமே அவரும் முருகனுடைய அடியார் தான். அவர் வேண்டியிருக்காரு, உங்களுடைய மண்ணில நான் ஜீவசமாதியானால் முருகனுடைய அருள் எனக்கு இருக்கணும்னு சொல்லி அவர் பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. அப்ப செவ்வாய் என்பது பூமிகாரன், அவரை எரிக்கல, அவங்களை திருவிழெல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு அவங்கள ஜீவசமாதி மாதிரி அவரை புதைச்சாங்க. புதைச்சு அதுக்கு மேல ஒரு பீடம் கட்டினாங்க. கட்டின உடனே முருகனுக்கு என்னைக்குமே ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. அதோட பவர் அவருடைய இடத்து வரைக்கும் அந்த சக்தி கலைச்சு இருக்க இல்லையா? அப்போ சீக்கிரமா காலமானாரு, சீக்கிரமா அந்த ஆசீர்வாதம் வந்துச்சா இல்லைங்களா? அப்ப முருகனோட பவர்னு இந்த மண்ணுக்கு செவ்வாய்னா பூமியாருடைய சக்தியும் எல்லாம் சேர்த்துதானே அந்த கலர் வடிவத்துல அவங்க அருளாய் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கும் முருகனுடைய அடியார் தானே. எனக்குயா எனக்குயா இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, முருகன் கோயிலுக்கு போய் போறவங்க எல்லாம் எல்லாரும் எங்க போறாங்க? அப்ப இந்த தொடர்பு எப்படி வருதுங்க? என்ன சார் அவரு பரிசுத்தமா பச்சை கலர் துண்டு எடுத்துக்கிட்டாரு சார். அவர் பச்சை கலர் துண்டு எடுத்தாரா இல்லையா? சரி, அந்த பச்சை கலர் துண்டு ஏன் தோல்ல போட்டார்? எல்லாமே ஜோசியமா பாருங்க சார். அவர் பச்சை கலர் தான், எது பார்த்தாலும் பச்சை. அங்க போய் இந்த பூஜை பண்றவங்க எல்லாரும் பாருங்க, எல்லாருமே பச்சையை போட்டிருப்பாங்க. இந்த பச்சையை கொண்டு எப்படி அவர் சூஸ் பண்ணாரு? அது எப்படி சாத்தியம்? இது ஜோசியத்தில் கொண்டு வாங்க. அது தோல் ரைட். அது ஏன் தோல்ல பச்சையை சூஸ் பண்ணார்? நல்லா தெரிஞ்சுக்க. அது முதற்பீடுதான் சார். காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் யாரோட வீடு? குரு. அப்ப குருங்கிறது யார்? அங்க தனுசு வீடு. அப்ப அவர்தான் குரு. அவர் குரு வைத்தார், அவர் வேற குரு தானே. அப்ப அவர் குருவ ஜீவசமாதி ஆன உடனே காலச்சக்கரத்துக்கு 9. அவருடைய பார்வை நேரா தனுசு நேரம் எங்க பாக்குறோம்? அதனால அவர் தோலை தொட்டு கொண்டுக்கிறாங்க. எப்படி
குரு வந்து எங்க இருக்க பாவகாதிபதி தூக்கி தோல்ல போட்டாருங்க. ஐயா நீங்க புரியலையா? அவ்வளவுதான் சார். இன்னும் கொஞ்சம் லாஜிக்கா பேசுங்க. அவ்வளவுதான். அது பேரே மூட்டை சாமியார், பச்சை மூட்டை சாமியார் அவரு. சார் இது கைதட்ட மாட்டீங்க சார். கரெக்டா? காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் குருவோட வீடு. இந்த குருங்கிற ஒரு ஜீவ சமாதி அவர். அந்த குருவோடையே காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் கோயில், தானம், தர்மம், புண்ணியம் எல்லாமே 9ஆம் பாவம். அந்த 9ஆம் பாவத்துக்கு நேர் 7ஆம் இடம், அந்த வீட்டுக்கு அது பாவகம். அந்த பாவகமான இடத்துல யாராவது இருக்கிறாங்க? புதன் என்பது தோள்பட்டை. தோள்பட்டையில போய் துண்டை போட்டு மூட்டையா கட்டி இளமையாவே கூடையா சிம்பிளா அப்படியே சித்தர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதே செவ்வாய்க்கிற மண்ணில போய் ஜீவ சமாதி ஆனாங்க. அவரு பேர் என்ன பேருங்க? இன்னொரு சொல்லுங்க சார். எல்லாருமே சொல்லுங்க என்னது சார்? அவரோட ஊர் சொல்லுங்க. இன்னொருக்க சொல்லுங்க. இன்னொருக்க சொல்லுங்க. இது வந்து என்ன தெரியுது சார்? கணக்கு புதன். சார் அவங்க வேணா எந்த ஊர் வேணா வச்சுக்கலாம். நம்ம ஜோசி என்ன சொல்லுது? கணக்கு புதன். புதனுக்கு பச்சை. குரு தூக்கி தோல்ல போட்டாரு தோல்ல. அப்ப கணக்கு பட்டிங்கிற பேருக்கும் இந்த குருங்கிற 9ஆம் பாவம் தனுசுக்கும் அது நேரம் வந்து 7ஆம் இடம் புதனுக்கும் சம்மதம் இருக்கா இல்லையா சார்? அந்த கணக்கு பட்டிங்கிறது 9ஆம் பாவம் வந்துருச்சா? அந்த தனுசுக்கு நேரம் 5ஆம் இடம் எட்டு பேர் வருங்கய்யா. அப்ப அவரோட பூர்வீக மேசம் 5 முருகன் தானே? எப்படி சார்? அவரு கஞ்சி முருகன் தானே? செவ்வம் மேசம் தானே? அப்போ அந்த மேசத்துலதான் அந்த வீடு வருது. அப்ப அவரோட பூர்வீகம் தான் அவருக்கு சொத்தா மாறிக்கணும். அப்ப இவரு இப்ப ஜென்மா எடுக்கல. 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர் பிறவி எடுத்து அந்த மேசங்கிற முருகனுடைய அடிவாரம் பண்ணி அந்த தோஷத்தெல்லாம் அவர் அங்க இருந்து சுத்தப்படுத்திட்டு ஆத்மா எப்ப புனிதமாகுதோ அப்ப ஜீவ சமாதி ஆயிக்கலாம்னு சொல்லித்தான் கணக்குப்பட்டி சித்தர் நம்ம பழனி மலையில ஜீவ சமாதி ஆனதுக்கு சரியான பாதை. சார் உங்களுக்கு கருத்து புடிச்சிருக்கா இல்லையா சொல்லுங்க சார்? இது ஜோசியத்தை கொண்டு வரணும். நீங்க யாரோ சொன்னதெல்லாம் விட்டுறலாம். நம்ம ஜோசியம் கணக்கு அப்படின்னாலே எந்த வீடு? அப்ப கணக்கம் பட்டி அப்படின்னா அது ஒரு பெட்டி. அதுக்குள்ள தெரிஞ்சுவீங்க சார். ஜீவசமாதி அப்படியே வச்சு கொண்டு போட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையில பாருங்க, அவருக்கு திருநூறு, சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு அவருக்கு அந்த பவர் ஊட்டிட்டு பூஜை நடந்துகிட்டே இருக்குது. அந்த இடத்துல நம்மளோட குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு போனார். குழந்தைகளுக்கு எல்லாம் கல்வி வளரும். கல்விக்கு அதிபதியார் அவர் போட்டுகிற துண்டு. அப்ப புதனுடைய நிலத்துல இருக்கக்கூடிய ஒரே சக்தி அங்கதான் இருக்கு. அப்ப ஒரு முறை கணக்குப்பட்டி சித்தர் கோயில்ல போய் 1 மணி நேரம் குரு பூஜையை பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டு அந்த சித்தருக்கு ஏதாவது நம்மளால கொஞ்சம் நீராக வாங்கி கொடுத்துட்டு வந்தால் அவரோட ஆசீர்வாதத்தாலையும் அந்த குழந்தை செவ்வாயுடைய மண்ணு முருகனாவும் இருக்கிறதுனால தைரியமா அந்த குழந்தை படிச்சிடும். எங்க சார் எங்க போது கல்வி சார் நமக்கு இத்தனை காலமா கிடைக்கல, இன்னைக்கு கிடைக்கிறது சார். இல்லாட்டி எப்படி சொல்லுவீங்க இல்லையா எனக்கு சார்? இல்லைன்னு எப்படி சொல்றது? இந்த லாஜிக் எப்படி பிடிப்பீங்க? அதான். அப்போ நீங்க கல்விக்கு அதிபதி அந்த அமைப்பு இருக்கிறதுனால ஒரு முறை கணக்குப்பட்டி சித்தர் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா அங்க 3 நேரம் பூஜை நடக்குது. நாளை டெய்லி தீபாவளி காமிக்கிறாங்க. ஒரு பெரிய சக்தியை கொண்டு வளர்த்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு அசுர வளர்ச்சி. அதுக்கு மேல